ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்பவும் கிடைக்காத ஒரு காயை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸு. அது பலாக்காயை வச்சு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பலாக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு எண்ணெயில் பொரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன எண்ணெயில் பொரிச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அது இப்போ நம்ம கடையில் எண்ணெய் பலகாரம் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னாவே பயமாக இருக்குது. நாமளும் பெரும்பாலும் யாரும் வாங்குறதில்ல. அதனால் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் சரி, வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் சரி, அந்த டைமை நாம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு நல்லா கழுகி தண்ணியெல்லாம் இல்லாமல் காய வச்சு இந்த மாதிரி சின்னதாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் பொரித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு வச்சுருக்கேன், நிறையா காய் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆயிலில் சன்ஃப்ளவர் ஆயிலில் வேணாலும் பொரிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பும் கொஞ்சம் தண்ணியும் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா சவுக்குன்னு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் கடையில் மாதிரி நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதனால் அடுப்பை மட்டும் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயோட சவுண்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற உப்பும் தண்ணியும் கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் உப்பை போட்டு கலக்கணும் அப்படின்னா ஒன்றில் பிடிக்கும், ஒன்றில் பிடிக்காது. அதனால் நம்ம எண்ணெயிலே ஊற்றிட்டோம் அப்படின்னா அது எல்லா பக்கமும் கரெக்டாக பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு ஊற்றுறது மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கு மேலே ரெண்டாவது அடசலுக்கெல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாவே போதும். ஏன்னா ஏற்கனவே எண்ணெயில் உப்பு இருக்கும், அதனால் அதிகமாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே படப்படன்னு தெரிக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. நல்லா அப்புறம் சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொறுன்னு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சூடாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வதன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிரும். இப்போ இன்னொரு அடசலை நான் அதே மாதிரியே போடுறேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியை 1/4 ஸ்பூன் ஊற்றிட்டு டக்குன்னு ஒரு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு அடுப்புலாம் தெரிக்காது. ஏன்னா இல்லைன்னா அடுப்பெல்லாம் எண்ணெய் ஆயிரும். அதனால் டக்குன்னு மூடி வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. அந்த சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், நம்மளுக்குமே கடையில் இருக்கிற அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதுக்கு வர மிளகாத்தூள் போட மாட்டாங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.